இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மகளிர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுவதும் நம்ம மகளிர் தின கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்ட சாதனை பெண்களுடைய சாட்சிகளை பார்க்க போகிறோம். இப்போ சைகை மொழியில் மொழிபெயர்க்க நம்ம கூட ஷீத்தலும் இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுமதிக்கிறார். அந்த கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை மேம்படுத்துவதற்காகவே இருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம வாழ்க்கையில் அவருடைய திட்டங்களை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுகிறார். அதனால் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வச்சு காத்துருங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வசனங்களை நீங்கள் வாசிங்க. தேவ ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது அவருடைய திட்டங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செயல்படும். இதை நம்ம நௌமிதா அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பார்க்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனமான ஒரு நேரத்தில் தேவனுடைய மகிமையை இவங்க பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியாக, ஒரு தாயாக இவங்க மேம்பட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். எனக்கு 2021 ஜூலையில் கேன்சர் நோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எனக்கு இருந்த பிரச்சனை உடல் ரீதியா மட்டும் இல்லாம மனசு ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு இப்போ கேன்சர் வந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா வீட்டோட நிலைமை என்ன ஆகும், அதெல்லாம் மனசுல என்னால யோசிக்கவே முடியல. நான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டேன். என்னோட பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? ரேடியேஷன் நேரத்தில் நௌமிதா பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ரேடியேஷன் நேரத்துல இந்த இடத்துல எனக்கு எல்லாமே எரிஞ்சு போச்சு. என்னுடைய குரல் நாள்கள் எல்லாமே சிதைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. நான் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன். நான் என்னோட தேவனை ஆராதனை பண்றதுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாயிலிருந்து சத்தமே வரல. அப்புறம் என்னால படுக்கவும் முடியல. நான் நைட் முழுசும் அப்படியே உட்கார்ந்துதான் தூங்கிட்டு இருப்பேன். நான் கண்கள்ல கண்ணீரோட தான் ஆண்டவனை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கண்ணீர் மட்டும் தான் வரும். ஆண்டவரே, என் குரலை திருப்பி தாங்கன்னு கேட்பேன். நௌமிதாவினால் பேச முடியவில்லை என்றாலும் அவர் தன்னோட மனதில் இருந்தும் தன்னை இந்த கடினமான சூழலில் இருந்தும் வெளிக்கொண்டு வரும்படியாக ஜெபம் செய்தார். அப்பதான் எனக்கு தேவனுடைய ஒரு வார்த்தை வந்தது. ஆமோஸ் புத்தகத்திலிருந்து, ஒரு கோதுமை மணியும் தரையில விழுவதில்லைன்னு அவர் எனக்கு ஒரு வசனம் தந்தாரு. அந்த வசனம்தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. அதை பத்தி யோசிக்கவும் என்னால முடியல. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் இதை நினைச்சு ரொம்ப வேதனையில இருந்தேன். வேதனையோட நானு, ஆண்டவரே, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என் கூட இருக்கீங்கன்னு வசனம் சொல்லுதே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் எப்பவும் வேதனையாவே அவர்கிட்ட கேட்டேன். அப்பதான் டெல்லியில ஒரு பிரேயர் பண்ற சகோதரி இருக்காங்க. அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 10-15 நிமிஷம் பேசுவாங்க. என்னால பேச முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க ஃபோன் வர்றப்ப ஃபோனை எடுத்து என் காதுல வச்சுப்பேன். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்றப்ப எனக்கு இருந்த அந்த பெரிய வேதனைகள், சொல்ல முடியாத என்னுடைய வேதனைகள் அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும். எனக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அந்த நேரத்துல என் வேதனை போன மாதிரி எனக்கு இருக்கும். அப்பெல்லாம் ஆண்டவர் என் கூட தான் இருக்காருங்கிற அந்த உணர்வு வரும். ரேடியேஷனுக்கு பிறகு குணமாகிற சூழ்நிலையில் பைபிள் வசனங்களும் அவருக்கு அறிமுகமானவர்களுடைய ஜெபமும் தைரியத்தோடு முன்னேற நௌமிதாவிற்கு பலன் கிடைத்தது. ரேடியேஷன் எனக்கு அக்டோபர் மாதம் முடிஞ்சது.
அக்டோபர் 25 தான் நினைக்கிறேன். அப்பதான் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு எனக்கு குணமாக ஆரம்பிச்சுது. எல்லாரும் ஜெபம் பண்ண வந்தாங்க. எனக்கு எல்லாரும் ஊக்கம் கொடுத்து பேசினாங்க. என்னோட பிள்ளைங்க, எங்க சர்ச்சில் இருக்கிறவங்க, எங்க ஃபாஸ்டர் குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்னை சுத்தி நின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜெபமெல்லாம் வல்லமை நிறைஞ்சதா ஊக்கமாவும் எனக்கு இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் எனக்கு தைரியம் தந்துச்சு. இன்றைக்கு நவமிதா கேன்சரில் இருந்து விடுதலையாகிவிட்டார். மேலும் தேவன் தந்த மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறார். எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. அது என்னன்னா, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாயின்னு பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் இது எனக்கு தந்திருக்கு. ஆமா, நான் இந்த வியாதியை கடந்து போனப்பதான் இதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நவமிதா அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலையுமே கூட அவங்க தேவன் மேலே இருந்த நம்பிக்கையை விடலை. அவங்க தொடர்ந்து ஜெபம் செஞ்சுருக்காங்க. சர்ச்சில் இருந்தவங்களும் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுது. நாலா பக்கமும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் வரும்போது அவருடைய செட்டைகளின் கீழ் நம்ம பாதுகாப்பாக ஒரு மறைவிடமாக அவர் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது சாத்தியமே இல்லாத காரியங்களை கூட அவர் நமக்கு சாத்தியப்படுத்தி தருகிறார். இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமையுள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் இந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில், இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாள மொழியில் உங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்கான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தால் மட்டுமே போதும். இன்றைக்கே CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை மேம்படுத்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிறதும் இதை கடந்து செல்வதும் கஷ்டம்தான். ஆனால் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 46 வசனங்கள். ஸ்திரீயின் இடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். தன்னை விருந்துக்கு அழைத்த சீமோனை பார்த்து இயேசு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அதுவும் ஒரு பெண்ணை பற்றி சொல்றாரு. அங்க இருந்த யாருமே அவரை இந்த அளவுக்கு கவனிக்கல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அந்த பெண் ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. ஆனா அந்த வேதனையிலும் கூட அந்த கூட்டத்தில் எல்லாருமே அந்த பெண்ணை குறித்து குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு நடுவிலையும் அந்த பெண் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுவை கனப்படுத்துகிறா. இதைத்தான் சீமோனும் செய்யணும் அப்படின்னு இயேசு விரும்புகிறாரு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம தேவனுடைய மகிமை நம்மேல் விளங்கணும், நம்ம பார்த்து மற்றவங்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத
தேவன் விரும்புகிறார். உங்க கஷ்டமான நேரத்துல நீங்க எப்படி தேவனை துதித்து ஆராதிக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்களும் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இன்னொரு சாட்சியை பார்ப்போம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் நம்முடைய அழிவிற்காக அல்ல, நம்மை மேம்படுத்துவதற்காக தேவன் பயன்படுத்துகிறார். அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும், அதற்காக அதை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றவே சில நேரம் நமக்குள்ள ஒரு கஷ்டங்கள் வருது. அது மட்டும் இல்லை, நம்முடைய அனுபவம் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக மாறுது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஜானட் அவங்கள சந்திக்க போகிறோம். வெற்றிகரமான நடிகர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இயக்குனராக இவங்க இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஃபீல்டில் இவங்க இருந்தாலும் தேவன் இவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். கியூன் ஹோகயானா, பியார் மன் மற்றும் பல வெற்றி படங்களில் நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் இயக்குனராக செயல்பட்ட ஜெனட்டினுடைய வாழ்க்கைக்கு ஜெபம்தான் அஸ்திவாரமாகும். சிறு வயதில் இருந்த அவருடைய குடும்பத்தில் ஜெபத்தின் வல்லமை அவருக்கு தெரிந்தது. எனக்கு அருமையான குழந்தை பருவம் இருந்துச்சு. இருந்தாலும் கூட எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. அது என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எங்க குடும்பம் அதுல ரொம்ப செதஞ்சு போச்சு. என்னோட அம்மாவும் அப்பாவும் 1 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. 2 ஹாஸ்பிட்டல்ல 6 மாசம்னு இருந்தாங்க. அவங்க கோமால இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஜெபம்னா என்ன, உண்மையான ஜெபம்னா என்னங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா அப்பா 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை அடையாளம் காண ஆரம்பிச்சாங்க. இது தேவனோட ஆசீர்வாதமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து செய்த ஜெபம் மட்டும்தான் காரணமா இருந்துச்சு. இன்ஜினியரிங் முடித்த பிறகு ஜெனட் நாசிக்கில் இருந்து மும்பைக்கு வந்தார். வேலை கிடைக்கவில்லை. போராட்டமான நேரமாக இருந்தது. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை தேடி பல நேரங்கள் நான் அலைஞ்சிருக்கேன். வேலை கிடைக்கல. ஏமாற்றத்தை தவிர நான் வேற எதையுமே பார்க்கல. இந்த நேரத்தில் ஜெனட்டிற்கு சினிமாவில் நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் வேலை கிடைத்தது. ஆனால் வேலையை தொடங்குவது அவ்வளவு எளிதாக இல்லை. நான் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்தது, இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு வந்தது என்னோட குடும்பத்துக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு நல்ல விஷயமா யாருமே நினைக்கல. அதுவும் நான் ஒரு கிறிஸ்தவ பொண்ணுங்கிறதுனால இதை எல்லாருமே தப்பாக தான் பார்த்தாங்க. அதே நேரம் என்னோட அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. நான் எப்போவுமே அவங்க தலகுனிகிற மாதிரியும் இல்லை இயேசுக்கு பிரியமில்லாமல் நடக்க மாட்டேன்னு எங்கள் அம்மாவும் சேர்ந்து நம்பினாங்க. நான் சரியான நேரத்தில் சரியான நபர்களை சரியான தருணத்தில் சந்தித்து இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு வந்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறது எல்லாமே இயேசுவோட இரக்கத்தாலையும் கிருபையாலையும் அவரோட தயவாலையும் தான் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் ஆயிடுச்சு. இதில் நான் பல நம்பிக்கை இழந்த நடிகர்களை, தேவையில் இருந்த நடிகர்களை, திறமையான நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். பல பேருக்கு எதிர்காலத்தை அமைச்சு தர உதவி செய்யும்படி இயேசு என்னை பத்திரமா வச்சதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் தொடர்ந்து அவங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன். நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் இயக்குனராக ஜெனட் 30 வருடங்கள் முடித்து விட்டார். மேலும் இன்றைக்கும் கூட ஜெபத்தை தான் அவர் சார்ந்திருக்கிறார். என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் உடனே ஜெபம் செய்வேன். நான் எப்போவுமே தேவனே உங்கள் சித்தம் நிறைவேற்றும்னு ஜெபம் பண்ண தான் செய்வேன். இருந்தாலும் என்னோட மனசில் தேவனே எனக்கு இது வேணும்னு சொல்லுவேன். இது ஒரு தவறான ஜெபந்தான். ஏன்னா நாம் அவரை நம்பணும். நாம் எல்லாத்தையும் அவர் கையில்
இயேசுவின் நாமத்தினாலே தர்றப்போ நமக்கு என்ன நடக்கணும்னு முடிவெடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஏன்னா நமக்கு எது நல்லதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வெற்றிகரமான பயணத்துக்கு நடுவில் எனக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்தாங்க. இந்த 30 வருஷத்தில் சிறந்த கேஸ்டிங் டைரக்டராக நான் அவார்டு வாங்கியிருக்கேன். நான் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். ஜான்சி ராணி, அதாலத், மகாதேவ், அசோகா, அப்புறம் சாவ்தான், இப்படி நிறைய படங்களில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறத மக்கள் பார்த்துருக்காங்க. இன்றைக்கு ஜெனட்டினுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தயவு மற்றும் அன்பால் நிறைந்திருக்கிறது. மேலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், அப்புறம் அன்பால மட்டும்தான்னு நான் சொல்லுவேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களுக்கு வெற்றிகள் வரும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறப்ப அது ரொம்பவே சரியான நேரமாக அவர் மாற்றி கொடுப்பாரு. நன்றி ஜானட், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நிச்சயமாக இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையுமே நீங்கள் தேவனை சார்ந்து எடுக்கிறீங்க, தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறீங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையை தருவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் ஒரு தாயாக, சகோதரியாக, மனைவியாக, பாட்டியாக, மகளாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய பங்கு மிக முக்கிய பங்காக இருக்கு. இந்த மிகப்பெரிய பங்காற்றுகிற எல்லா பெண்களையும் நீங்க ஆசிர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. அவங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க எல்லாருக்கும் நீங்க கிருபையை தாங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சூழ்நிலைகள் மூலமா நீங்க எங்களை மேம்படுத்துறீங்க, எங்களை நீங்க உருவாக்குறீங்க, உங்க நோக்கத்திற்காக எங்களை தயார்படுத்துறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க எங்களுக்கு நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்க மற்றவங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. எல்லா பெண்களுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க தாங்க. நீர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நீங்க தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது உங்க வாழ்க்கையின் இலக்கை உங்களால அடைய முடியும். அதே மாதிரி பைபிள் வசனங்கள் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது அந்த திருப்பு முனையை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு 1:6-7. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த தேசம் கெட்டு போகாதபடிக்கு அங்கு இருந்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அகற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் விலக்குவார். நம்மை அவர் பலப்படுத்துவார். அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி தருகிறார். சாத்தியமே இல்லாத காரியங்களையும் கூட அவர் சாத்தியப்படுத்தி தருகிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
छोड़ूंगा। जीवन मैंने तुम्हारी खातिर कर दिया कुर्बान। जीवन तुम्हारा प्रेम है मेरा क्रूस पे बलिदान। मनुष्य बनकर तुम्हें बचाया, मैं हूँ तुम्हारे लिए। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்போதுமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். யாருடைய தலைமைத்துவத்தில் இஸ்ரவேலர்கள் 6 நாட்கள் எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து 7வது நாளில் ஆர்ப்பரித்து எரிகோ மதில் இடிந்து விழுவதையும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வந்ததையும் பார்த்தார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி யோசுவா, ஆப்ஷன் சி காலேப், ஆப்ஷன் டி கிதியோன். இதற்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய சிபிஎன் பெயர்லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.